வியட்நாம் படகு விபத்தில் 15 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதில் 10 பேர் தமிழர்கள். அதில் 3 பேரின் உடல்கள் தற்போது கோவைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. ஜூலை 11ஆம் தேதி கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். அந்த 10 தமிழர்களில் 2 பேரின் உடல்கள் இன்று காலையே சென்னை கொண்டுவரப்பட்டுவிட்டன. இந்நிலையில் 3 பேருடைய உடல்கள் கோயம்புத்தூருக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 5 தமிழர்களின் உடல்களை இன்று தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், 10 தமிழர்கள்ல 2 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய உடல் சென்னை வந்து சேர்ந்திருக்கிறது. 3 பேருடைய உடல் தற்போது கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறது என்ற தகவலை பார்க்கிறோம். 3 பேர் யார் யார்? வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 6 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து கோவைக்கு வருவதாக திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி முதற்கட்டமாக இப்போது 3 பேருடைய உடல்கள் தற்போது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. இங்கே விமான நிலையத்தில் உடல்களை எடுத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டிருந்தனர். தற்போது திருச்சியை சேர்ந்த உயிரிழந்தவர்களில் 3 பேர் அவர்களுடைய உடல் தான் தற்போது இங்கு வந்தடைந்திருக்கிறது. சாகித் அப்துல்லா, பாலாஜி, அழகுராஜன் ஆகிய 3 பேர் திருச்சியை சார்ந்தவர்கள். இவர்களுடைய உடல் தற்போது கோவை வந்தடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றப்பட்டு அவருடைய உடல் திருச்சி கொண்டு செல்லப்பட இருக்கின்ற சற்று நேரத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. அவர்கள் உடல் தற்போது ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு வருகிறது. வியட்நாமில் உள்ள ஹோசி மின் நகரில் இருந்து மும்பைக்கு வியட்நாம் ஏர்லைன்ஸ் மூலமாக உயிரிழந்த 15 பேருடைய உடல்கள் நேற்று இரவு கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து இன்று காலை தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் சென்னை மற்றும் கோவைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் 4 பேருடைய உடல்கள் சென்னைக்கும் 6 பேருடைய உடல்கள் கோவைக்கும் கொண்டு வரப்படும்படியான திட்டம் இருந்தது. அதன்படி தற்போது 3 பேருடைய உடல்கள் கோவைக்கு வந்தடைந்திருக்கிறது. மீதமுள்ள 3 பேருடைய உடல்கள் பிற்பகல் 1 மணிக்கு கோவை வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ்கள் ஏற்கனவே அந்த 6 பேருடைய உடல்களை எடுத்துச் செல்வதற்காக 6 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதமுள்ள 3 உடல்கள் பிற்பகல் 1 மணிக்கு வந்தடைந்தவுடன் அவர்களுடைய உடல்களும் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 3 பேருடைய உடல்கள் தருமபுரியைச் சேர்ந்த செந்தில்குமார், அழகுவேல், பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு ஆறுமுகம், அதே போல சேலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் சுந்தரராஜன் ஆகிய 3 பேர் உடல்கள் இன்னும் வர வேண்டி இருக்கிறது. அவர்களுடைய உடல்கள் வந்தவுடனும் இங்கிருந்து அவர்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.